வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மெயினான வேலை வந்து நிறைய புக்ஸ் எடுக்க போகிறேன். லைப்ரரியில் போய் மந்த்லி ஒன் டைம் இந்த மாதிரி நான் புக்ஸ் எடுத்து நான் என் பொண்ணுக்கு எல்லாருமே ஃபேமிலியாக யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுதான் இன்றைக்கி மெயினான வேலை. எல்லாமே நான் இன்றைக்கி போன இடம் வந்து சோச்சுக்காங் லைப்ரரி. இது வந்து இப்போ ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நான் போகிறேன். பட் ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஜுராங்கில் சூப்பராக இருக்கும் லைப்ரரி, செம்மையாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசு, நல்லாயிருக்கும். ஓகே, அது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புக்ஸை வந்து எப்படி நீங்கள் ரேட் பண்ண கொடுக்குறீங்க? நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல்லையே சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ் படிக்கணும், ஸ்டோரி. இங்கே வந்து நிறைய இந்த காம்போலாம் கொடுப்பாங்க, தமிழ் சரி இங்கிலீஷும் சரி. அது நிறைய புக்ஸ் படிக்க அந்த பிள்ளைங்களுக்குரிய நாலேஜ் வந்து நிறைய வளரும். அந்த காம்போ எழுதுகிறப்பம்லாம் அதுங்களுக்குரிய கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாகும். அந்த டைம் வந்து அது ஹெல்ப் பண்ணுமா. நம்ம படித்த புக்ஸோட கதை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் எப்போதுமே புக்ஸ் வந்து பிள்ளைக்கு எடுத்து கொடுப்பேன். நான் நிறைய படிப்பேன். அதுமாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாலுமே இங்கே வந்து எப்போவுமே அவங்கவுங்க புக்கு நிறைய படிப்பாங்க. இங்கேயுமே எங்கள் அம்மா வந்து 1 ஹவர் அவங்க எவ்வளோ வேலை பார்த்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு 1 ஹவர் 8 to 9 o'clock வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமில் உட்காந்து வாரம் போய் அவங்க புக் எடுப்பாங்க. நாங்களாவது மாதம் போய் எடுப்போம். மந்த்லி நான் போவேன். பட் எங்கள் அம்மா இருக்கிறப்போ வீக்லி கூப்பிட்டு போக சொல்லுவாங்க. படிச்சுட்டு முடிச்சிருவாங்க. நல்ல புக் படிப்பாங்க எங்கள் அம்மாலாம். இந்த டைம் வச்சு அவங்க 1 ஹவர், 1 டேக்கு 1 ஹவர் அவங்க வந்து அவங்க ஸ்டடி இந்த ரீடிங்க்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அது மாதிரி எங்கள் மாமா வந்து வீட்டிலே லைப்ரரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த பழக்கம் உண்டு. இங்கே வந்து அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் எடுக்க. அது மாதிரி ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் ரொம்ப ஒரு அமைதியாக, கோயிலை விட நான் போய் உட்கார இடம் இதுதான். அமைதியாக இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஏதோ ஒரு அமைதின்றதை விட நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் எனக்கு என் மனசுக்குள்ளேயே தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அது நிறைய டைம் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதுமாதிரி லைப்ரரியிலேருந்து வெளியில் வர்றது என்னை கூப்பிட்டே வர முடியாது. சும்மாலும் போய் உட்காந்துட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், நம்ம தாய்மொழியில் குட்டி செக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. பட் ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து புக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மாதிரி பழைய புக்காகவும் இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. 2002, 3, 22 அவ்வளோலாம் இருக்குது. கம்மியாகிருச்சு. முன்னாடி நிறையா இருக்கும். இந்த மாதிரி ரேக்கே பாருங்கள், ரொம்ப ஒரு 4-5 தான் வச்சுருக்காங்க. எல்லா லாங்குவேஜுக்குமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. சைனீஸ்காரங்களுக்கு தனியாக இருக்கும், மலாய்க்காரங்களுக்கு தனியாக இருக்கும். அந்த மாதிரி லாங்குவேஜ் படியும் படிச்சிருக்கேன். நம்மளுடைய செக்ஷன் பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நான் புக்ஸ் வந்து இங்கே எனக்கு 1 தான் எடுத்தேன். அடுத்து இன்னும் வேறு லைப்ரரியில் போய் பார்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். நாளைக்கு போனாலும் போவேன். புக்ஸ் எடுத்து இந்த மாதிரி தான் நம்மளுடைய மெம்பர் கார்டு, நம்மளுடைய கார்டு, ஈஸ்லிங் கார்டு, இல்லை ஏதாவது நம்ம என்ன அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமோ அந்த கார்டை வச்சு எடுத்துட வேண்டியது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் போன இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப் இது, ஜப்பான் ஹோம். இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். விலை வந்து நார்மலாக இருக்கும். பட் அந்த திங்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு செராமிக்ஸ் பாருங்கள், நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் போனேன். பட் வாங்காமல் இருக்க முடியுமா? எல்லாமே அழகாக இருக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். நம்ம வெளியில் கம்பேரிங் இங்கே வந்து கம்மியாக இருக்கும். நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து நான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஆஃபர் இந்த தடவை இப்போ உள்ள இங்கே $35 போட்டிருக்குது. இன்னும் ஒரு 3 month 4 monthத்தில் வெளியில் போட்டுருவாங்க. ஒரு $15 இல்லைன்னா $10 அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய இங்கே நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி ஐட்டமும் செம்மையாக இருக்கும். அதனுடைய மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும். நிறைய திங்ஸ் நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் இந்த மாலுக்கு வந்தால் இந்த கடை விசிட் பண்ணால் போகவே மாட்டேன். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் விலை சரியான விலை, $45 அது. அப்பா பாருங்கள், இந்த செக்ஷன் ஃபுல்லாமே க்ளீனிங் தான் இருக்கும். க்ளீனிங்குரிய என்ன அசசரிஸோ அத்தனையும் கிடைக்கும் இதில். எது இல்லைன்னே சொல்ல முடியாது. கிச்சன் டவல்லேருந்து, மோப் ஸ்டிக்லேருந்து, ப்ரூம் ஸ்டிக்லேருந்து, அது மாதிரி எல்லாமே, இந்த க்ளவுஸு, இந்த கெமிக்கல் இது க்ளீன் பண்ணுறது, வெட் வைப்ஸு, கிச்சன் வைப்ஸு எல்லாமே இருக்கும். இங்கே இல்லாத பொருள்ன்ற எதுவுமே கிடையாது. ரொம்ப சீப்பாக இருக்கும். ரொம்ப பிடிச்ச கடை எனக்கு. கொஞ்சோண்டு தேவையான ஐட்டம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் ஜப்பான் ஹோம். அதுக்கடுத்து ஜஸ்ட் அந்த மால்லே அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் டைம் பாஸ்க்காண்டி
ஒரு 1 ஹவர் அப்படியே சுற்றணும். இந்த இடம் பாருங்கள், இது நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாலுக்கு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மால் வந்து லாட் 1 சோச்சுக்காங்கில் இருக்குது. எல்லாமே ரொம்ப பெருசு. இன்டர்சேஞ்சில் இருந்து எம்ஆர்டியிலேருந்து எல்லாமே இருக்கும். ரொம்ப பெரிய மால் இது. நல்லா இருக்கும். எல்லாமே எது இல்லைன்னே சொல்ல முடியாத அளவில் இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு இடமா இருக்கும். இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கும். இடமே நல்லா இருக்கும் பார்க்கவே. இங்கே லாட் 1 இது பேர். அதுக்கடுத்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே வந்து அப்படியே சுற்றி இன்றைக்கி குக்கிங் இல்லை. அப்படியே இங்கிட்டு புக்ஸ் வாங்க வந்துட்டு வேறு ஒரு வேலையாக வந்துட்டு இங்கே பேங்க் வேலை வந்துட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே உள்ள இது பாருங்கள், இதான் ரயில்வே ஸ்டேஷன்ற மாதிரி, எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரெயின் சொல்ல மாட்டாங்க, எம்ஆர்டி ஸ்டேஷன் இது தான். அது பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு விண்டோ, ஒரு கிளாஸ் விண்டோ மாதிரி போட்டிருக்காங்க. கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் பாருங்கள் அந்த பாலம், தண்டவாளம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் அங்கேருந்து வர்றப்போ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு அங்கே உள்ள விண்டோ, இந்த சைடு வந்து ரெட் கலரில் லைட்டு வந்து ஆன் ஆன உடனே அந்த 2 விண்டோ, ட்ரெயினோட விண்டோன்னே வருது பாருங்கள், ட்ரெயினோட டோரும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வெளியில் உள்ள டோர் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அது மாதிரி இப்போ க்ளோசிங் டைம்னால் அந்த லைட் வந்து நமக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது, நமக்கு சேஃப்டி கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வர வேண்டி நான் ஏறினதை எடுக்கலை, இறங்குறதை எடுத்துருக்குறேன். இறங்கியாச்சு, ட்ரெயின் வந்துச்சு, நின்றுச்சு, நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கியாச்சு. அந்த ட்ரெயினோட டோர் க்ளோஸ் ஆகி இதுவும் க்ளோஸ் ஆகி கிளம்பிருச்சு. நீட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ட்ரெயின். இங்கே எம்ஆர்டி சொல்லுவாங்க இதுக்கு பேர். வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் பண்ணோம். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா பசிக்குதுன்ட்டாங்க. சரி ஓகே, சிம்பிளாக 2 மேகி மட்டும் போட்டேன். மேகி வந்து நான் எப்படி செய்வேன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் ப்ளைன் மேகியை போட்டுட்டு நல்லா அந்த கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டாலே நம்மளுடைய அந்த மேகியோட அந்த மேகினாலே நமக்கு கொஞ்சம் இது தானே, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பிள்ளைங்க கேட்காங்களே நம்ம செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த இதெல்லாம் போயிடும் ஈஸியாக. அது ஒரு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு டைரெக்டாக செய்யாமல் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா கொதிக்க தண்ணி வச்சுட்டு அதில் ப்ளைன் மேகியை போட்டு மஞ்சள் போட்டு நல்லா அந்த அதில் வேக வைப்பேன். அதில் வேக வச்சு தான் செஞ்சுட்டு அதுக்கடுத்து பாருங்கள், அந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து நார்மல் வாட்டர் திறந்து விட்டுருவேன். அதில் வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதை வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஹாட் வாட்டர்லேருந்து இந்த நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு அதை நான் வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். அதுலேயே நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தி. ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு ஹெல்த்து கிடையாது, ஓகே, ஒரு 20% நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஒரு ஃபீல் ஆகும். இதை நான் ஆரம்பத்துலேருந்து மேக்னி இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். அது அங்கே ஃபில்டர் ஆகிக்கிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா இன்றைக்கி வந்து நான் எக்கு போடலை, அதுக்கு போல் சிக்கன் ஃப்ராங்க்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு 5 பீஸ் சிக்கன் ஃப்ராங்க்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்துறது, அவ்வளோதான். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அது மாதிரி 5 சிக்கன் ஃப்ராங்க்ஸ் வந்து 5 எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி நான் கொஞ்சம் பெரிய க்யூப்பாக தான் போட்டிருக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப பொடுசாக போடுவேன். பட் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது அதனுடைய பவுடர், மேக்கிங் பவுடர், சீசனிங் பவுடர். இது வந்து நான் 2க்கு 1 தான் போடுவேன். எங்கள் வீட்டில் ஸ்பைசி வந்து ரொம்ப குறையாக தான் சாப்பிடுவோம். ஸோ நிறைய போட்டுடுவேன். 2க்கு 2 போட்டாலுமே எங்களுக்கு அந்த மசாலாவும் ரொம்ப எனக்கு செட் ஆகாது, பிடிக்காது. ஸோ எவ்வளோக்கு நம்ம குறைக்கிறோமோ அவ்வளோக்கு இதில் அவ்வளோ இருக்குது அஜினோமோட்டோ. தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம எவ்வளோக்கு குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஓனாக மசாலா பொடி வச்சுருப்பாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. பட் இதனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு வேணும் பாருங்கள். இவன் சால்ட் எதுலேயுமே போட மாட்டேன், பிகாஸ் இந்த பொடியில் அவ்வளோ சால்ட் இருக்கும், அஜினோமோட்டாவும் இருக்கும். ஸோ அந்த இதை பாயில் பண்ணுறப்போ கூட சால்ட் போட மாட்டேன். இந்த ஆனியன் வேகிறது கூட நான் சால்ட்டு போட மாட்டேன், இதிலே தான். அது பாருங்க, நான் இது ஆனியன் போட்டு அந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறமே நான் இந்த ஹாட் கறியை போட்டுருவேன், இந்த சிக்கன் ஃப்ராங்க்ஸை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் தக்காளி போடுவேன். தக்காளி போட்டாலே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுரும். ஸோ தண்ணி விட்டாலே அந்த ஃப்ரைங்கிற ஒரு இது வந்து மாறிடும். ஸோ அது ஒரு கிறிஸ்பி வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக. கிறிஸ்பி சொல்லலை, க்ரன்ச்சியாக இருக்கும். அது இந்த தக்காளி போட்டுட்டோம்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுருவேன். அப்புறம் மல்லிச்சட்னி அதுக்கு அடுத்து நான் போட்டு விட்ருவேன்.
ஃபைனலாக போடுறதுக்கு போல் இதில் போட்டு வதக்கி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர்லேயும் போட்டு எடுத்துக்கனால நம்மளோட மேகி வந்து தனித்தனியாக இருக்கும். அது ஒரு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சுத்தம் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலுமே அந்த மேகியோட வந்து தனித்தனியாக ஒட்டவே ஒட்டாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதோடையும் போட்டு பார்த்திங்களா, தனித்தனியாக எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் சேனலில் வர வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் நிறையா போடுவேன் நான். வீடியோஸ் வந்து லாங் வீடியோ வந்து வீக்லி 1 டைம் தான் போடுறேன். ஷார்ட்ஸ் நிறையா போடுறேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.